இந்த கொஸ்டினில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 117ன்னு கொடுத்துட்டான். ஏபியோட வேல்யூ 54ன்னு சொல்லிவிட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி என்னன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு நான் அதை எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ என்ன பண்ண போகிறேன், மேலேயும் ஸ்கொயர் பண்ண போகிறேன், கீழேயும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சேம் ஃபார்முலா தான், ஆனால் இதில் மட்டும் -2ab வரும். ஓகே, இப்போ எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 117ன்னு கொடுத்துருக்கானா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூவும் கொடுத்துருக்கான். என்னது 54, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கீழேயும் அதே 117 மைனஸ் 2 இன்ட்டு 54. இப்போ அடுத்தது பாருங்கள், 117 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்குன்னா 108ன்னு வருமா? ஸோ அதை எழுதிக்கலாம். டிவைட் பை 117 மைனஸ் 108 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரி, இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 225ன்னு வரும். டிவைட் பை இது ரெண்டையும் கழிச்சா 9ன்னு வரும். இப்போ இதையும் அடிக்கிறேன், அடித்தா எனக்கு 25ன்னு வரும். இந்த 25 அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் டேர்மோட சேர்ந்து வர்றதோட வேல்யூ தான் 25. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேட்டது ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி தான். அப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் போகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், எடுத்து எனக்கு 5ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் ஆன்சர்.